நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பத்திரப்பதிவு அலுவலக இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் ஒரே வளாகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம், சார்பு நீதிமன்றம், பள்ளி கல்வித்துறை அலுவலகம், தனி வட்டாட்சியர் அலுவலகம், பொதுப்பணித்துறை வட்டாட்சியர் அலுவலகம், தாலுகா கருவூலம் என அனைத்து துறை சார்ந்த அலுவலகங்கள் ஒரே வளாகத்தில் அமைய பெற்றுள்ளது. பொதுமக்களை அலக்கழிக்காமல் ஒரே இடத்தில் அனைத்து அரசு சார்ந்த பணிகளை முடிப்பதற்கு ஏதுவாக தொலைநோக்கு பார்வையுடன் அமைய பெற்றுள்ளது. இந்த நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகம் மட்டும் நிலக்கோட்டையில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டருக்கு தொலைவில் மாற்றி அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அதிக பணப்புழக்கமுள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தை அமைப்பதால் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் நடக்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நிலக்கோட்டை தாலுகா வளாகத்திலேயே அரசுக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்கும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலகம் அமைப்பது ஏன் என்று பொதுமக்களிடையே கேள்வியை ஏற்படுத்துகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ். நிலக்கோட்டை பேரூராட்சிக்கே தனி சிறப்பு இருக்கு. என்னவென்றால் நிலக்கோட்டை பேரூராட்சி மக்கள், நிலக்கோட்டை ஒன்றிய மக்கள், நிலக்கோட்டை தாலுகா மக்கள் எதையுமே அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலக்கோட்டை ஒரு வாளகத்துக்குள்ளேயே நிலக்கோட்டை பேரூராட்சி அலுவலகம், நிலக்கோட்டை பத்திர ஆபீஸ் அலுவலகம், நிலக்கோட்டை தாலுகா ஆபீஸ் அலுவலகம், காவல் நிலையம், கோர்ட்டு, ஏஇஓ ஆபீஸு, பொதுப்பணித்துறை எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஆகையினால நிலக்கோட்டை தாலுகா மக்கள் எந்த வேலையா இருந்தாலும் நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்துக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போற மாதிரி சூழ்நிலையில இப்போ வரைக்கும் இருக்கு. கடந்த 100 வருஷமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நிலக்கோட்டை தாலுகா ஆபீஸ்க்குள்ளேயே போதிய இடவசதி இருந்தும் தமிழ்நாடு அரசாங்கம் பத்திரப்பதிவு துறைக்கு தனியா இடம் ஒதுக்கி இருக்கு. இப்ப எங்கன்னா நிலக்கோட்டையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத, திருடர்கள் பயம் அதிகமா இருக்கிற இடத்துல நிலக்கோட்டை அந்த இடத்த ஒதுக்கி இருக்கு. ஆகையினால நிலக்கோட்டை பத்திர ஆபீஸ் அங்க போச்சுன்னா நிலக்கோட்டை பொதுமக்கள் அலக்களிக்க வேண்டிய தூரமாக 2 கிலோமீட்டர் பொதுமக்களும் மாற்றுத்திறனாளிகள் எல்லா பேரும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு ஹோட்டல் கடை கிடையாது, ஒரு மருத்துவமனை கிடையாது, ஒரு பேங்க் கிடையாது, ஒரு ஆபீஸ் கிடையாது. எல்லா பேரும் வந்து அலக்களிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஆகையினால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எனது மூலியமா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10 முறை மனு கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. ஆகையினால நிலக்கோட்டை தாலுகா ஆபீஸ்க்குள்ளேயே பத்திர ஆபீஸ் இயங்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய மனுவை ஏற்று நிலக்கோட்டை தாலுகா ஆபீஸ்க்குள்ளேயே பத்திர ஆபீஸ் கொண்டு வர்றதுக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.